அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்சமி திதி. அது மட்டும் இல்லாம புரட்டாசி மாசத்துல வர பஞ்சமிங்கிறனால, அது வந்து யோக பஞ்சமி அப்படின்னு சொல்லுவோம். இந்த யோக பஞ்சமி அன்னைக்கு எனக்கும் ஒரு யோகா அடிச்சிச்சுங்க. அத பத்தி தான் இந்த வீடியோ வந்து நான் சொல்லப் போறேன். டயர்டா இருக்க மாரி இருக்கும் முகம். ஏன்னா வந்து இப்பதான் கோவிலுக்கு போயிட்டு உடனே வந்து இந்த வீடியோ வந்து எடுக்கிறேன். இந்த சந்தனம் கூட பாருங்க, குங்குமம் எல்லாமே ஃபேஸ் வாஷ் கூட பண்ணல. ஏன்னா இந்த சந்தனம் வச்சதுலேருந்து அந்த அவ்வளோ மனம். அந்த கோவிலுக்கு வந்து இன்னைக்கு தான் நான் வந்து மொத போனேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வாராகி அம்மனுக்கு தனி சன்னதி கோவில் நான் போனதே கிடையாது. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, தஞ்சாவூர் வந்து போயிருக்கேன். தஞ்சாவூர் கோயில் போனப்ப நான் வாராகி அம்மன் பத்தி எனக்கு அவ்வளவா தெரியாது. ஆனா, கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த வாராகி அம்மன 4 வருஷமா வந்து கும்பிட்டுட்டு இருக்கேன். அதுல 2 வருஷம் விளையாட்டா என்னன்னு தெரியாமலே அவங்க ஃபோட்டோ பார்த்து புடிச்சு போய், இப்ப நம்ம நடிகர்கள் ஃபோட்டோலாம் புடிச்சா வாங்கி வைப்போம்ல, அந்த மாதிரி பார்த்தோனே புடிச்சு போச்சுன்னு ஒரு ஃபோட்டோ பிரிண்ட் எடுத்து நான் வந்து வீட்ல வச்சிருந்தேன், வாடகை வீட்ல இருக்கும்போது. அதுக்கப்புறம் அவங்கள பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் சீரியஸா வந்து அவங்கள வந்து வழிபட ஆரம்பிச்சு, இப்ப வந்து பாத்தீங்கன்னா என் கனவுல கூட வந்திருக்காங்க 2 தடவை வாராகி அம்மன். அது வந்து எனக்கு ரொம்ப வந்து பிளெஸ்ஸிங்கான்னு நினைக்கிறேன். அந்த கனவை பத்தி நான் சொல்றேன். அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு இதா இருக்கும். அந்த சிலை வாங்கினதுக்கு அப்புறம் அந்த கனவு வந்துச்சு. அந்த சிலை வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்ரீரங்கத்துல வாங்கியிருந்தேன். அந்த வாராகி அம்மன் வந்து நான் வந்து பெட்டியில போட்டு எங்கேயோ பேக் பண்ணி அனுப்புற மாதிரி நான் செய்யறேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா வாராகி அம்மன் வந்து போக மாட்டேங்கிறாங்க. இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த பாக்ஸ் அங்க இருக்க அந்த கொரியர் வந்து இந்த சிலையை வந்து நான் எடுக்க மாட்டேன், நீங்க தான் வச்சுக்கணுங்கிற மாதிரி சொல்ற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து வாராகி வந்து கனவுலையும் என் வீட்லயும் வந்து நான் வச்சிருக்க பூஜை ரூம்ல மட்டும் தான் நான் வந்து வழிபட்டிருக்கேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முறையா நான் வந்து தனி சன்னதி அவங்களுக்கு இருக்க ஸ்பெஷலான கோவிலுக்கு நான் வந்து போயிருக்கேன். அதுக்கு காரணம் நான் ஒர்க் பண்ண இடத்துல என் கூட ஒர்க் பண்ணவங்க அவங்க வந்து கூப்பிட்டாங்க. நான் அந்த டீச்சருக்கு தான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட குலதெய்வம் வாராகி அம்மன். அதனால வந்து நீங்க வாங்க பஞ்சமி திதி அன்னைக்கு வந்து வேண்டிக்கோங்க நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை வந்து அவங்க கூப்பிட்டுருக்காங்க, என்னால போக முடியல. ஆனா இன்னைக்கு வந்து என் கணவர்கிட்ட சொன்னோன்னே நான் மட்டும் போயிட்டு வந்துறேன்னு சொன்னேன். ஆனா இல்ல, எல்லாரும் போகலான்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. அதுவே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. 3 மணி நேரம் அந்த கோவில்ல இருந்து ரசிச்சு பொறுமையா இருந்து சாமி கும்பிட்டுட்டு அவங்களோட பிளெஸ்ஸிங்கை வாங்கிட்டு இப்ப நேரடியா வந்து உங்ககிட்ட வந்து நான் பேசுறேன். இப்ப நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாராகி பக்தர்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்புங்க, வாராகி அம்மன் கைவிட மாட்டாங்க. அவங்களே நம்மளை தேடி வருவாங்க. அதுக்கு உதாரணம் இன்னைக்கு நடந்த இந்த மகிழ்ச்சியான நாள் தான் நான் சொல்லுவேன். அதனால வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். எப்பவுமே நான் அடிக்கடி சொல்லுவேன், கடவுள் வந்து நம்மளை வந்து பார்க்கணும்னு நினைச்சா மட்டும்தான் நம்ம அந்த கோவிலுக்கு போக முடியும். நம்ம நினைக்கிறதுனால அந்த கோவிலுக்கு நம்ம போயிட முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ஏதாவது ஒரு கோவிலுக்கு போறோம்னா, ஏதாவது ஒரு கடவுள் நம்ம வேண்டிக்கிட்டு இருக்கோம்னா, அந்த கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்துல என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை கூப்பிடுவாருங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அதே மாதிரிதான் வாராகி அம்மனை கும்பிட நாள்ல இருந்து நான் வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் போகணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனா என்னால தஞ்சாவூர் போகவே முடியல. ஆனா வந்து வாராகி அம்மன் கோவிலுக்கு போகணும், அவங்கள தனியா பார்த்து நம்ம வந்து வழிபடணும் அப்படிங்கிற ஆசை எனக்குள்ள இருந்துச்சு. கடைசியில பாத்தீங்கன்னா நம்ம ஊர் பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அதாவது கொஞ்சம் ஒரு 2, 3 கிலோமீட்டர், ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளதான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ள இருக்கிற அந்த கோவிலுக்கு கூட நம்மளால வந்து இப்பதான் போக முடிஞ்சுது. அதை வச்சுதான் நான் சொல்றேன், எவ்வளவு பக்கத்துல இருந்தாலும் சரி, நம்ம கிட்ட வசதி இருந்தாலும் சரி, நமக்கு வந்து இப்போ நல்ல உடல்நிலை இருந்தாலும் கடவுள் நினைக்கும் போது மட்டும்தான் நம்மளால போக முடியும். இந்த பசுமையான வாழைத்தோப்பு தென்னந்தோப்புக்குள்ளதான் அந்த அம்மன் வந்து இருக்காங்க. நான் வந்து இன்னைக்கு பஞ்சமி திதி அன்னைக்கு எப்பவுமே வந்து நாகமணி அம்மன் கோவிலுக்கு போவேன், இல்லைன்னா சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு இருக்கேன். ஆனா பஞ்சமி திதி அன்னைக்கு வாராகி அம்மன் கோவிலுக்கு நான் போனதே கிடையாது. வாராகி அம்மன் தனி சன்னதி நான் வந்து கும்பிட்டது கிடையாது. இன்னைக்கு வந்து அந்த தென்னந்தோப்பும் அந்த வயல்வெளிக்கு நடுவுல அந்த பம்பு செட்டுக்கு நடுவுல இருக்கிற அந்த அற்புதமான ஒரு ஆலமரத்துக்கு பக்கத்துல இருக்கிற அந்த கோவிலுக்கு வந்து இன்னைக்கு போனது வாராகி அம்மனை தரிசிக்க தான். ஆமாங்க, வாராகி அம்மன் தனி சன்னதி கோவிலுக்கு இன்னைக்கு நாங்க போயிட்டோம். அது வந்து எனக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங்கா இருந்துச்சு. காலையில நான் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், யோக பஞ்சமி அப்படின்னு பத்தி போட்டிருந்தேன். அப்ப கூட வந்து எனக்கு போகணுங்கிற எண்ணமும் இல்லை, போகணுங்கிற அந்த அழைப்பும் வரல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கு என் கூட ஒர்க் பண்ணவங்க வந்து சொன்னாங்க, நான் இன்ட்ரொடக்ஷன்லேயே சொன்ன மாதிரி ஒர்க் பண்ணவங்க வந்து கூப்பிட்டாங்க. அப்பயும் வந்து எங்கள் வீட்டுக்காரர் சொன்னாங்க நான் போக முடியுங்கிறனால டவுட்லேயே தான் இருந்தேன். அந்த ஷார்ட்ஸ் போடும்போது கூட நான் நினைக்கல இந்த மாதிரி நம்ம போவோம்னு. அப்போ போகும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். எங்கள் வீட்டுக்காரரும் வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து போகலாம்னு சொன்னது எனக்கு வந்து அவ்வளோ ஒரு ஆனந்தமா இருந்துச்சு.
எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கோவிலுக்கு போகும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குன்னா அதுவே நமக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் தான். அதுவும் எல்லாரும் குடும்பத்துல எல்லாம் சேர்ந்து போகும்போது இன்னமும் நமக்கு சந்தோஷமா இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வாராகி அம்மன் இருக்கிற இடம். எவ்வளவு பெரிய ஆலமரம் பாருங்க. ரொம்ப வந்து பார்க்கவே ஃபுல்லா பசுமையா இருந்துச்சு. ஒரு இயற்கை நிறைந்த சூழல்ல அமைதியான அந்த சுத்தமான காற்றுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த காற்றுக்கு இடையில வாராகி அம்மனை தரிசிக்க போறோங்கிற ஆவல்ல உட்கார்ந்துருந்தோம். ஏன்னா வந்து அது பூஜை பண்ற ஐயர் வந்து 1:30 மணிக்கு தான் வருவாங்க. வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி 2மே வந்து இந்த கோவில்ல வந்து வழிபாடு வந்து நடக்குது. ரொம்ப வந்து சிறப்பா நடந்துச்சுங்க. நாங்க போகும்போது நாங்க மட்டும் தான் இருக்க மாரி இருந்துச்சு. அப்புறம் நாங்க சொன்ன அந்த எங்களுக்கு சொன்ன அந்த டீச்சர் வருவாங்க அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பார்த்தா அத்தனை பேர் வந்துட்டாங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இவ்வளவு கும்பல் வருமான்னு நான் யோசிக்கவே இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்க வந்து ஆடு, மாடு நெறைய வந்து கால்நடை விலங்குகள்லாம் வந்து இருந்துச்சு. அதுல வந்து யோகிக்கு வந்து ஆடு எப்பவுமே பிடிக்கும். அதனால வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தான். நானுமே வந்து ஆட்டோட செல்ஃபிலாம் எடுத்திருந்தேன். அத கூட நான் ஷார்ட்ஸ்ல போட்டிருப்பேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, வாராகி அம்மனோட அந்த ஆசீர்வாதம் இன்னைக்கு எனக்கு முழுமையா கிடைச்சிருக்கு. வாராகி அம்மன் எங்க கூட தான் இருக்காங்கங்கிறத நான் வந்து உணர்ந்துட்டேன். இனிமே வந்து எந்த விதத்துலயும் வந்து அவங்க இருக்காங்களா, இல்லையாங்கிறத சோதனையோ, டெஸ்ட்டோ நான் வந்து அவங்களுக்கு வைக்க போறதில்ல. அந்த கேள்வி என் மனசுல எழும்ப போறதும் இல்ல. ஏன்னா, யோக பஞ்சமி அன்னைக்கு எனக்கு வந்து யோகத்த குடுத்த அந்த அம்மாவுக்கு நான் இன்னன்னைக்கும் கடமைப்பட்டிருக்கேன். இந்த தாய வந்து வணங்கும்போது நான் விளையாட்டுத்தனமா ஆரம்பிச்சேன். ஃபோட்டோவ பார்த்து கும்பிடணும்னு. ஆனா, இப்ப வந்து அவங்க எனக்குள்ள ஒருத்தரா வந்து மாறிட்டாங்க. குடும்பத்துல வந்ததுலேருந்து எனக்கு அவங்க வந்து எந்த சங்கடத்தையும் குடுக்கல. நல்லது தான் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து வாராகி அம்மன் நமக்கு என்னன்னைக்குமே வளமான வாழ்வு தான் தருவாங்கிறதுல எந்த சந்தேகமும் வேணாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஆறு தான் இருக்கு. அந்த ஆத்துல வந்து அடிச்சுட்டு வந்தாங்களாம். அந்த ஆத்துல வந்து வரும்போது மேல வந்து ஒரு சர்ப்பமும் வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்க குளிச்சுக்கிட்டு இருந்தவங்க தான் வந்து அந்த நாகத்த வந்து அனுப்பிட்டு இந்த பெட்டிய தூக்க முடியாம தூக்கிட்டு வந்திருக்காங்க. அந்த நாகம் வந்து போய் உட்கார்ந்த இடம் தான் இப்ப இருக்க அந்த கோவில். அந்த கோவில்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து பிரதிஷ்டை பண்ணி அந்த பஞ்சமி அம்மாவ வந்து பஞ்சமி நாயகிய வழிபடுறாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சிவலிங்கமும் இருந்தது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கெடா வெட்டும் உண்டு. அதே மாரி அந்த கெடா வெட்டு எப்படின்னா, 2 கெடா தான் வெட்டுவாங்களாம். ஜோடி கெடா தான் வெட்டணுமா. தனியா வந்து 1 கெடா மட்டும் வெட்டுற பழக்கம் இல்லன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் பார்த்த எல்லாருமே அங்க கோவில்ல இருந்த எல்லாருமே சொன்னது என்னன்னா, இந்த அம்மன் சக்தி வாய்ந்த அம்மன். இந்த அம்மன் சக்தி வாய்ந்த அம்மன். இவங்கள்ட்ட என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னாங்க. பாருங்க எவ்வளவு அபிஷேக பொருள், எவ்வளவு பால், எவ்வளவு பன்னீர். நான் வந்து கோவில்ல வந்து பெரிய கோவில்ல பண்ணுவாங்கன்னா, நான் அபிஷேகம் நான் பார்த்தது இல்ல. பெரிய பெரிய கோவில்லலாம் நம்ம போய் தரிசனம் தான் பார்ப்போம். அந்த அபிஷேகம் பார்க்கும்போது கோணியில வந்து அவ்வளோ பெரிய கோணியில பன்னீர் மட்டுமே அவ்வளோ இருந்து அதில் சந்தனத்தை கரைக்க முடியாம கரைச்சி அதுல வந்து அபிஷேகம் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ வாசம் அந்த சந்தனம் பாருங்க இன்னமும் அந்த வாசம் அப்படியே இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாராகி அம்மனுக்கு நான் சொன்ன மாதிரி அங்க பச்சரிசி பரப்பி வாழை இலையில தேங்காய் தீபம் வந்து ஒரு அம்மா வந்து ஏத்துனாங்க. சிகப்பு திரி போட்டு ஏத்துனாங்க. அதே மாதிரி பரிகாரம்ங்கிறது நம்ம வந்து பாத்தீங்கன்னா கோவில்ல செய்யறது தான் விசேஷம். இது வந்து பாத்தீங்கன்னா கருப்பும் வாராகி அம்மனும் அவங்களுக்காக தான் 2 கெடா வந்து ஜோடியா வெட்டுறது. என்ன கூட்டிட்டு போன டீச்சர் வந்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வம் கோவில் இது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க கனவுல வந்து வந்த விஷயங்கள், அவங்களுக்கு வாராகி அம்மன் காட்சி தந்த விஷயங்கள்லாம் பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் தீபாராதனை எடுத்துக்கிட்டு நல்லபடியா வந்து வாராகி தாயை நாங்க நல்லபடியா கும்பிட்டோம். தனி சன்னதி. அவங்க போட்டோ வந்து நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்க. ரொம்ப வந்து சின்னதா இருந்தாங்க. சப்த கன்னிகள் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இங்க வந்து 5 கன்னிகள் வந்து இருப்பாங்களாம். அதுல நடுவுல வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட வாராகி தாய் வந்து இருக்காங்க. அங்க பாருங்க இந்த சைடு ரைட் சைடு 2ம், லெஃப்ட் சைடு 2 கன்னிகளும், நடுவுல வந்து பாத்தீங்கன்னா வாராகி தாயும் இருப்பாங்க. அந்த முகம் வந்து அதுக்கப்புறம் தான் வச்சாங்க. பாத்தீங்கன்னா ஒரு பதிப்பு மாதிரி தான் இருக்கும். பதிச்ச மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து முகம் வச்சு புடவை கட்டி அலங்காரம் பண்ணதுல ரொம்ப ரொம்ப அழகா இருந்தாங்க. நான் வந்து செவ்வரளி மாலை சாத்தணும் ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு செவ்வரளி மாலையாவே வாங்கிட்டு போய் அந்த வாராகி தாய்க்கு வந்து சாத்துனதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்க வீட்டுக்காரரும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்களும் வந்து நல்லபடியா வேண்டுதல் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால எல்லார் பேர்லயும் குடும்பத்துல இருக்க அத்தனை பேர் பேரையும் அர்ச்சனை பண்ணிட்டு அந்த வாராகியோட பிளெஸ்ஸிங்கை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷத்தோடையும் மனசு நிம்மதியோடையும் நான் வந்து வந்தேன். ரொம்ப சந்தோஷம்னாலும் பேசிச்ச வராது இல்லையா அந்த மாதிரி ஒரு மனநிலைமையில தான் நான் இருக்கேன். நம்ம கண்றது வந்து கனவா இல்லை நினைவா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஏன்னா ஒரு அதிசயம் திடீர்னு ஒரு காட்சி கொடுத்தது வந்து எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. இந்த சந்தோஷம் மட்டுமே போதும். பெரிய விஷயம்லாம் எனக்கு வந்து அவங்க என்ன செய்றாங்களோ அத நான் ஏத்துக்கிறேன். மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க குடுக்குற இந்த பிரசாதமே வந்து எனக்கு என்னன்னைக்கும் கிடைச்சாலே போதும். அதே மாரி மாதுளம்பழம் முத்துக்கள வந்து இன்னைக்கு அம்மனுக்கு வந்து நான் எடுத்துட்டு போயிருந்தேன். அங்க இருக்க எல்லாருக்கும் என் கையால குடுத்தேன். எனக்கு வந்து இது கிடைச்சுச்சு. இதையும் நான் வந்து சாப்பிட்டேன். அம்மனுக்கு ஃபர்ஸ்ட்டு ஊட்டி விட்டாங்க.
அந்த பிரசாதத்தை நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம். இந்த குங்கும அர்ச்சனை வந்து அங்கே பண்ணாங்க. குங்குமத்தை வச்சு நிரம்ப நிரம்ப குங்குமம் வச்சு நம்ம பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை நம்ம பிரசாதமாக கொடுத்தாங்க. வாராகி அம்மனை வேண்டினவங்களுக்கு என்னைக்குமே வந்து கெடுதல் நடக்காது. முழுமையா நேர்மையா நம்புறவங்களுக்கு வாராகி தான் என்னென்னைக்கும் உறுதுணையா இருப்பாங்கங்கிறதுக்கு இன்னைக்கு நடந்த இந்த ஒரு நாள் போதும். இதுவுமே வந்து வாராகி தான் இருக்காங்களா இல்லையா, அவங்க வீட்டுல பணம் வைக்கலாமா, அவங்க சிலையை வந்து வழிபாடு செய்யலாமாங்கிற சந்தேகம் யாருக்கு வந்தாலும் எனக்கு வராதுங்க. அதனால வாராகி அம்மனை நான் வந்து எப்பவுமே மறக்க மாட்டேன். அவங்க காலடியிலே நான் இருப்பேன். அது வந்து சத்தியம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இந்த வீடியோ வந்து ரொம்ப எமோஷனாகவும் ஒரு வாராகி அம்மனோட பிளெஸ்ஸிங் வந்து முழுமையா கிடைச்சிருக்கும். கண்டிப்பா வந்து வாராகி அம்மனை வழிபாடு செய்யுங்க. வீட்டுல வழிபாடு செய்ய முடியும்னா இந்த மாதிரி கோவில் போங்க. இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா டோல்கேட்ல இருந்து, அதாவது திருச்சி ஜங்ஷன் டோல்கேட்ல இருந்து மான்மிடி மங்கலம் திருவாசி ரோடு, அதாவது முசிறி நாமக்கல் போற ரோட்ல மான்மிடி மங்கலம்ங்கிற இடத்துல இந்த கோவில் வந்து இருக்கு. இந்த கோவிலுக்கு திருவாசிக்கு முன்னாடி, திருவாசி பாலாம்பிகை கோவில் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி தான் வந்து இந்த கோவில் இருக்கு. அதனால உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா வந்து இந்த வாராகி அம்மன் சந்நிதிக்கு வந்து வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கும். நல்லது நினைச்சோம்னா நமக்கு கண்டிப்பா நல்லது நடக்குங்கிறது தான் உண்மை. அது என்ன லேட்டா நடக்கும், நம்ம கர்மாக்களும் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சி நமக்கு நல்லதே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் வீடியோ தொடர்ந்து ஆதரவு கொடுத்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.